வாழ்க விவசாயம். நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டீங்களாக்கி, தென்னங்கண்ணுக்கு நம்ம செலவு இல்லாம இந்த தென்னங்கண்ணை எப்படி காப்பாத்துறது அப்படிங்கறத இந்த வீடியோல பத்தி பார்க்க போறோம். அதாவது நிறைய விவசாயிகள் வந்து சொல்லுவாங்க, நிறைய கெமிக்கல் உரங்கள் அந்த மாதிரி போடுங்க அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அது நமக்கு எதுவுமே தேவையில்லை. இதுல 5 பைசா எதுவுமே செலவு கிடையாது தென்னை மரத்தை பராமரிக்கிறது. இது வந்து என்னன்னாக்கி தென்னை மரம் காய்ப்பு வர்றது வரைக்கும் நம்ம சொல்ல மாதிரி மெத்தட்ல நீங்க பராமரிச்சீங்கன்னாக்கி உங்களுக்கு எந்த ஒரு ஃபால்ட்டுமே வராது. அதாவது கூன் வண்டோ, கரிச்ச வண்டோ, குருத்து பூச்சியோ இந்த மாதிரி எந்த இதுவுமே தென்னை மரத்தை பாதிக்காத அளவுக்கு நம்ம இப்ப என்ன பண்றோம் அப்படிங்கிறத மாத்திரம் இந்த வீடியோல ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா இந்த விவசாய அனைவருக்குமே இது பயனுள்ள தகவலா இருக்கும். நிறைய பேர் பாய்ச்சா உண்டாங்க, பின்ன அந்த நிறைய ஏதோ கெமிக்கல் நிறைய விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இது எதுவுமே வேண்டாம். இது வந்து ஒரு பைசா வேற செலவு கிடையாது. நம்ம தோட்டத்துல உள்ள பொருளையே எடுத்து நம்ம என்ன செய்ய நம்ம தென்னை மரத்தை பராமரிக்கிறோம். இதுதான் நம்ம இந்த விவசாயம். நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துல இந்த அணு நர்சரி கார்டன்ல நான் எனக்கு தோட்டத்துல உள்ள தென்னை மரத்தை பராமரிக்கிறது எப்படி அப்படிங்கறது தான் நான் இந்த வீடியோல காணிக்க வைப்பேன். அவ்வளவு அனைத்து விவசாயிகளுக்கும் கண்டிப்பா பாருங்க, இது பயனுள்ள தகவலா இருக்கும். விவசாய அனைவரும் நம்ம இந்த மரத்தை எப்படி காப்பாற்றுறோம் அப்படின்னா, இந்த மாதிரிப்பட்ட மரங்கள் இருக்கும்போது பிடிச்ச பெரிய பெரிய கூன் வண்டுகள், கரிச்ச வண்டுகள், இந்த மாதிரி குருத்துக்களை என்ன செய்யுதுனாக்கி கடிச்சு இந்த பாருங்க, இந்த குருத்து நம்ம என்ன சரிஞ்சு கிடக்கு இல்லைங்களா, இந்த மாதிரி இந்த இதெல்லாம் இந்த கரிச்ச வண்டு கடிக்கிறதுனால இந்த குருத்துகள் சரிஞ்சு கிடக்கு. அதனால இதை எப்படி காப்பாத்துறது அப்படிங்கறத இந்த வீடியோல காணிக்க வைப்பேன். எல்லா விவசாயம் பாருங்க, கண்டிப்பா பயனுள்ள தகவலா இருக்கும். பார்த்துடுங்க, விவசாயம் அனைவருக்கும் இது முக்கியமா பயனுள்ள தகவலா இருக்கும். இது என்ன நாலாவது என்ன நம்ம நர்சரில என்ன பண்றாங்கன்னாக்கி, கீழே உள்ள உதிர் மண்ணை எடுத்து டப்பாயில அள்ளி இந்த ஒரு யானில ஏறி பண்ற பாருங்க. இந்த மாதிரி நீங்க வந்து இந்த கொண்டைக்குள்ள இந்த மண்ணை அள்ளி போட்டாலே அந்த கரிச்ச வண்டு வந்து என்ன செய்யாது, போவாது. இதுக்குதான் இந்த வீடியோ கண்டிப்பா போட்டிருக்கேன். இது வந்து விவசாயம் அனைவருக்கும் பயனுள்ள தகவலா இருக்குங்கிறதுக்காண்டி தான் இந்த வீடியோ போடுறேன். அந்த பையன் எப்படி பண்ணு போடுறான் பாருங்க. இது நம்ம தோட்டத்துல வேலை பார்க்கக்கூடிய ஆட்கள் தான். இது நம்ம நர்சரியில உள்ள மரம் தான், நம்ம தோட்டத்துக்குள்ள நிற்கக்கூடிய மரம். என்னன்னாக்கி இந்த மாதிரி உதிர் மண் போட்டீங்கன்னாக்கி, உதிர் மண்ணு கூட நீங்க இந்த நம்ம தோட்டத்துல உள்ள சும்மா ஒரு பைசா வர செலவே கிடையாது. இந்த மண்ணை அள்ளி நீங்க எல்லா மட்டைக்குள்ளேயும் போட்டு அந்த கொண்டைக்குள்ளேயும் மண்ணை போட்டீங்கன்னாக்கி, அந்த காண்டாமிருக வண்டு, கூன் வண்டு இந்த மாதிரி அது வந்து போய் அந்த குருத்துல இருந்து சாப்பிடும் போது அந்த கழுத்துக்குள்ள மண்ணு மாட்டி தன்னட்டாலே இறந்து போயிடும். அதுக்காண்டிதான் நாங்க இப்ப என்ன பண்றோம்னாக்கி, எங்க தோட்டத்துல உள்ள தென்னை மரத்துக்கு அவ்வளவுக்குமே கீழே மண்ணு பறக்கு பார்த்தீங்களா, அவங்க மண்ணு போடுறதுக்கு தெரியுது பாத்தீங்களா. இந்த மாதிரி தான் நாங்க டப்பா டப்பா ஆட்டு மண்ணு சும்மா நம்ம தோட்டத்துல உள்ள மண்ணு சும்மா போட்டாலே போதும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதுல எந்த பைசாவுமே செலவு கிடையாது. நம்ம ஒர்க்கர்ஸுக்கு மாத்திரம் சம்பளம் கொடுத்தா போதும். இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க அவ்வளவு அனைத்து விவசாயிகளும் இந்த மாதிரி பண்ணீங்கன்னாக்கி, இது வந்து நீங்க என்னன்னாக்கி ஒரு 3 மாசத்துக்கு ஒருக்கா இந்த மாதிரி மண்ணு போட்டீங்கன்னாக்கி, தென்னை மரம் காய்ப்பு வரும்போது நிறைய கூன் வண்டு வரும். நிறைய கூன் வண்டு, கரிச்ச வண்டு, தென்னை மரம் காய்ப்பு வரக்கூடிய டைம்ல பார்த்து அடிச்சுட்டு போயிடும் நிறைய தோட்டத்தோல்ல. அப்படி எதுவுமே பாதிப்பு இல்லாம இருக்கணும்னாக்கி இந்த மாதிரி கொண்டைக்குள்ள மண்ணள்ளி போடுங்க. அந்த கரிச்ச வண்டோ கூன் வண்டோ ஏதோ இருந்துச்சுன்னா அந்த குருத்தை போய் சாப்பிட போகுது, அந்த கழுத்து இடைக்குள்ள அந்த மண்ணு மாட்டி இறந்து போயிடும். இது விவசாய அனைவருக்கும் கண்டிப்பா பயனுள்ள தகவல் நம்புறேன். ஓகே, தேங்க்யூ.